அனைவருக்கும் வணக்கம். காமாட்சியின் கையில் கரும்பு இருப்பது ஏன்? இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதன் சிறப்பை குறிக்கும் வகையில் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். அதன்படி விநாயக பெருமான் கையில் அங்குசம், முருகன் கையில் வேல், சிவபெருமான் அம்மன் கையில் சூலாயுதம், கிருஷ்ண பரமாத்மா கையில் சங்கு, சக்கரம் போன்றவை பிரதான அடையாளமாக இருக்கும் நிலையில், காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் காமாட்சி அம்மன் கையில் வித்தியாசமாக கரும்பு இருப்பது எதற்காக என்றும் காமாட்சியின் சிறப்பு குறித்தும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக காமாட்சி அன்னை அருள் புரிகின்றாள். அஸ்ஸாம் என்றால் காமாக்யா, காசி என்றால் விசாலாட்சி, சிதம்பரம் என்றால் சிவகாமி, மதுரை என்றால் மீனாட்சி, திருநெல்வேலி என்றால் காந்திமதி என்று சிறப்பித்து கூறுவது போல் காஞ்சிபுரம் என்றால் காமாட்சி அம்மன் தான் என்று பெரும் சிறப்பாகும். சைவம், வைஷ்ணவம் என எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் வீற்றிருக்கும் சுவாமி வீதி உலா செல்லும் பொழுது காமாட்சி அம்மன் கோவிலை வலம் வந்து செல்வது காமாட்சிக்கே உரிய தனி சிறப்பாகும். அத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவில்கள் அனைத்திலும் அம்மனுக்கு என்று தனி சந்நிதி இருக்காது. காமாட்சி அம்மனே அனைத்து சிவன் கோவில்களிலும் இருப்பதாக ஐதீகம். இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றாக இருக்கின்றது. காமாட்சி என்ற சொல்லுக்கு கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி, அக்ஷி என்றால் கண் என்று அர்த்தமாகும். அதாவது சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் காமாட்சியின் 2 கண்களாக இருப்பதாக கருதப்படுகின்றது. அதனால் காமாட்சியை வணங்குபவர்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும். காமாட்சி கோவில் முதல் பிரகாரத்தின் மத்தியில் உள்ள காயத்ரி மண்டபத்தின் மத்தியில்தான் காமாட்சி அம்மன் வீற்றிருக்கிறாள். காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சரங்களே 24 தூண்களாக காயத்ரி மண்டபத்தில் இருப்பது காமாட்சி கோவிலின் சிறப்பாகும். இப்படி இருக்க எதற்காக கையில் கரும்பு? காம கடவுளாகிய மன்மதன் தான் கையில் கரும்பும் புஷ்பபானத்தையும் வைத்திருப்பது வழக்கம். உயிர்களிடம் காமத்தை ஏற்படுத்தி உலகின் படைப்பு தொழிலுக்கு துணையாக இருப்பதற்கான சக்தியை பராசக்தி தான் மன்மதனுக்கு வழங்கி இருக்கிறாள். அவ்வாறு இருக்க காமாட்சி அம்மன் எதற்காக மன்மதனை போன்று கையில் கரும்பும் புஷ்பபானத்தையும் வைத்திருக்கிறாள்? தன்னை நாடி வரும் பக்தர்களிடமும் ஞானிகளிடமும் உனது கைவரிசையை காட்டாதே என்று மன்மதனிடம் காமாட்சி அம்மன் எச்சரித்தாள். அத்துடன் அவனிடம் இருந்த கரும்பையும் புஷ்பபானங்களையும் வாங்கி அதை தானே கையில் வைத்துக் கொண்டு விட்டாள் என்று காஞ்சி பெரியவர் தெரிவிக்கின்றார். இவ்வாறாகத்தான் காமாட்சி கையில் கரும்பும் புஷ்பபானமும் வந்து சேர்ந்தது. இந்த அரிய தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள அனைத்து வீடியோக்களும் நமது சேனலில் உள்ளது. ஸ்பிரிச்சுவல் என்ற பக்கத்தில் சென்று பார்த்தால் இது போன்ற தகவல்கள் அனைத்தும் கிடைக்கும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.